ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மினி உலகம். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் கிவ் அவே டே 8 ஸ்பெஷலாக சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி சொல்லித்தர போகிறேன். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னோடய சேனலை ஷேர் பண்ணிடுங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னா, சிக்கன் 100 கிராம், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் பொடி தேவையான அளவு, முட்டைக்கோஸ் 1 கப், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், 3 மீடியம் சைஸ் கேரட்டை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், வெங்காயத்தாள் தேவையான அளவு, பெரிய வெங்காயம் 2 நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு, எண்ணெய் தேவையான அளவு, முட்டை 4லேருந்து 5 வரைக்கும் எடுத்துக்கலாம். நான் 5 எடுத்திருக்கேங்க. குடைமிளகாய் 1, பாஸ்மதி அரிசி 1 கப். ஃபஸ்ட்டு சிக்கனை நம்ம ரெடி பண்ணி பொரிச்சிடலாங்க. சிக்கனை பொடிசாக நறுக்கி 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதில் அரை டேபிள் ஸ்பூன் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை நம்ம பிரட்டி வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. 15 மினிட்ஸ் ஊற வச்சதுக்கப்புறம் இதை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இதுக்கு நான் கடலெண்ணெய் எடுத்துருக்கேங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க சிக்கன் துண்டுகளை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனை ரொம்ப வேக வச்சிட வேணாம், ஓரளவுக்கு ரெட்டிஷாக ஆனால் போதும். ஏன்னா நம்ம திரும்ப வறுக்கும்போது அந்த கலர்ஸ் எல்லாமே மாறிடும். இப்போ சிக்கனை பொரிச்சு எடுத்துட்டேன். இந்த எண்ணெயை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம், அந்த எண்ணெயை வச்சு நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ முட்டையை பொரிச்சு எடுத்துடலாம். நான் 5 முட்டை எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம். இதில் தேவையான அளவு மிளகு பொடி, உப்பு எல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை வதக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா முட்டை நல்லா வதங்கிடுச்சு. இதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் முட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஜஸ்ட் ஒரு 1 மினிட் வதக்கிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு 1 மினிட்க்கு. இப்போ நம்ம வச்சுருக்க முட்டைக்கோஸ், குடைமிளகாய், கேரட் எல்லாத்தையும் போட்டு ஒரு தடவை 1 மினிட் வதக்கிடலாம். இது எல்லாத்தையும் 1 மினிட் வதக்கினா போதுங்க, ரொம்ப வதங்கிட வேணாம். இப்போ நம்ம வச்சுருக்க மிளகாய் பொடி, சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதோட நம்ம வச்சுருக்க சிக்கன் துண்டுகளையும் முட்டையும் போட்டு ஒரு தடவை வதக்கிடலாம். இப்போது நம்ம வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை போடலாம். பாஸ்மதி அரிசி நான் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. அப்புறம் தண்ணியில் கொதி வந்ததுக்கப்புறம் அந்த ஊற வச்ச அரிசியை போட்டு ஒரு 6லேருந்து 7 நிமிடம் வேக வச்சு இறக்கிட்டேங்க. உதிரியாக வேணும் நம்மளுக்கு பாஸ்மதி அரிசி. இப்போ பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரிசி உடையாமல் நம்ம வச்சுருக்க அந்த மசாலாவோட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதோட நம்ம வச்சுருக்க வெங்காயத்தாள்களை கடைசியாக போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ஒரு டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் ரெசிபிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஃபீட்பேக்கை போடுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.